ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம புளி கத்திரிக்காய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 4, கத்திரிக்காய் 1/2 கிலோ, உப்பு தேவையான அளவு, வேர்க்கடலை 100 கிராம், புளி 50 கிராம், வெள்ளை எள்ளு 75 கிராம், பச்சை மிளகாய் 2, மிளகாய் பொடி 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், நல்லெண்ணெய் 100 ml, கருவேப்பிலை தேவையான அளவு. இப்போ இதுக்கு நாம முதல்லயே வேர்க்கடலையும், எள்ளும் கலந்த ஒரு பேஸ்ட்ட ரெடி பண்ணணும். ஸோ நம்ம ஒரு ஜார்ல வறுத்த வேர்க்கடலையும், எள்ளையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெள்ள எள்ளு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க கருப்பு எள்ளும் எடுத்துக்கலாம். இதுல 1 கப் தண்ணி ஊத்தி அரைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, நான் இந்த கன்சிஸ்டன்சில அரைச்சிருக்கேன். நீங்களும் இதே மாரி அரைச்சு ஒரு கப்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அது சூடானோனே, அதுல நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் புளி கத்திரிக்காய்க்கு நல்ல ஃப்ளேவர் குடுக்கும். ஸோ அந்த ஆயில் தான் பிரிஃபரபிள். இது சூடானோனே, அதுல நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகு, வெந்தயம், அப்புறம் சீரகத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது நல்லா பொரிஞ்சு வந்தோனே, அதுல நம்ம எடுத்திருக்க பச்சை மிளகாயையும், கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வெடிச்சு, நல்லா பொரிஞ்சு வந்த உடனே, இதுல நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்த ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வரணும். ஒன்ஸ் அது பொன்னிறமா வந்தோனே, நம்ம வெட்டி வச்சிருக்க கத்திரிக்காவ ஆட் பண்ணிக்கலாம். தண்ணீல வச்சீங்கன்னா, கத்திரிக்காய் கருப்பாகாம இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா, நான் கத்திரிக்காவ சின்ன சின்னதா வெட்டியிருக்கேன். இதுக்கு காரணமே, இந்த வகையான புளி கத்திரிக்காய்ல கத்திரிக்காய் நல்லா குழஞ்சு, ஃபுல்லா வெளியவே தெரியாத அளவுக்கு வரும். குழந்தைங்க, கத்திரிக்காவே பிடிக்காதவங்க எல்லாருமே இத நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாரி ஒரு வாட்டி செஞ்சு குடுத்து பாருங்க. இந்த கத்திரிக்காவ நல்லா வேக வைக்கிறதுக்கு நாம என்ன பண்றோம்னா, 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மூடி போட்டு, அத திரும்பி எடுத்து கிண்டி விடுறது, திரும்பி மூடி போடுறது, எடுக்கிறது, கிண்டி விடுறதுன்ற முறைய ஃபாலோ பண்றோம். இந்த மாரி பண்ணீங்கன்னா, கத்திரிக்காய் நல்லா வெந்து வரும். பாருங்க, கத்திரிக்காய் எப்படி வெந்திருக்கு. ஆக்சுவலா நல்லா ஏதாவது ஒரு காய்கறி வேகணும்னா கூட, நீங்க ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சீங்கன்னா, அந்த சமயத்துல வேகமா வேகும். ஸோ நீங்க அத ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுல குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நான் இப்போ ரெட் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா, நீங்க வெறும் மிளகாய் தூள் மட்டுமே ஆட் பண்ணிக்கலாம். சிவப்பு மிளகாய் தூள் மட்டும் தான் ஆட் பண்றீங்கன்னா, அது 4 ஸ்பூனா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி ஒரு வேள 2 மிக்ஸ் பண்ணீங்கன்னா 2, 2 டேபிள் ஸ்பூன் போதும். இப்ப இது கூட உப்பு எடுத்துக்கோங்க. இத நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ வெளிய தெரியாத அளவுக்கு மசிக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளோ டேஸ்ட் இன்னும் நெறையா இருக்கும். இப்ப நம்ம இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க புளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு எலுமிச்சை பழ சைஸ்ல இருக்க புளிய எடுத்து அத கரைச்சு ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்க, புளி பேஸ்ட் ஆட் பண்ணோனே கலர் மாறிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சீங்கன்னா, இந்த இதுல வந்துரும். இப்போ இதுல நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்க எள்ளு, அப்புறம் வேர்க்கடல பேஸ்ட்ட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோனே பாருங்க, கலர் மாறி இந்த மாரி வந்துருச்சு. இது அப்படியே விட்டா ஒரு மாரி அடி புடிச்சிரும். ஸோ, அதனால ஒரு 100 ml தண்ணி ஊத்தி வேக வைங்க. இந்த மாரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுனாவே, நம்ம செஞ்சிருக்க புளி கத்திரிக்காய் தயார்ன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க. சுவையான புளி கத்திரிக்காய் தயார். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.